சமூக வலைதளத்தை யார் பேசினார்னு பாருங்க. நான் 10 பேர்கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு பேட்டி கொடுக்க சொல்லவா? இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அங்க என்ன கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூ என்ன? மேல தர்கா இருக்குன்னு சொல்றீங்க, நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்ன? நான் சொல்லல, தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது. சுற்றுலாத்துறையினுடைய பிரவுசர், அந்த பிரவுசர் ஏற்கனவே நான் என்னோட சமூக வலைதளத்திலும் எக்ஸ் வலைதளம் ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்க? சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்திருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒன்னு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பண்ணன்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார். இது ஹெச் ராஜா சொல்ல வேண்டாம், அது என்ன கள்ளக்கோட்டமா காவல் கோட்டம். நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது, ஒன்று கவர்மெண்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற லிட்ரேச்சர். கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூவுக்கு வருவோம். 1915-16 இந்த தர்காவின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தர்காவை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு கீழிருந்து கல்ல, அந்த மலையோட கல்லே அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள். அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். அதனால 1915 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார். நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, நான் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்றேன். ஹி வாஸ் அலவுட், ஆனா தே ஃபெயில்டு. அதனால என்ன ஆகுது, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வெர்டிக்ட், தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு முருகன், முருகப்பெருமானுக்கு இந்த மலை சொந்தம். ஆனா அங்க இருக்கிற தர்காவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்லே என்ன சொல்லுது, அத இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது? 2 பார்ட்டியும் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம வடிவேலு கேட்கிற கதை தான். 2 பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ஆனால் இது பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட் வி கன்கர் வித் தி ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அது நடக்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருது. ஏன்னா நீங்க கீழே அந்த மலையவே வெட்டி அந்த கல்லை மேல கொண்டு போக முயற்சி மேற்கொண்டார்கள். அத கோவில் நிர்வாகம்
அப்போஸ் பண்ணிதுன்னு. சரி, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னும் மாமா மச்சானா இருக்குமா? இப்பதான் சொன்னேனா, வர்ற 14ஆம் தேதி நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல முஸ்லிம் மதவெறி அமைப்பு 13 இடத்துல சீரியல் பிளாஸ்ட் மூலமா 59 பேரை முஸ்லிம் மதவெறி கூட்டம் கொலை செய்தது. 250 பேர் அங்கஹீனப்பட்டார்கள். மாமா மச்சான வாழறதா? இந்த சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா? நான் சேகர் பாபு போன்ற அல்லேலுயா பாபுவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். திரும்ப கருணாநிதி சிஎம்மா இருக்கிறத தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாவது தெரிவித்தாரா அன்றைய முதலமைச்சர்? இல்ல, RSS ஆக்டோபஸ்ன்னு சொன்னார்ல, கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவனா த்ரூ அவுட் அங்க இருந்தேன், மறு வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும். அப்போ இவர்கள் அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சரி, அதோட நின்னாங்களா? அங்கு மலை மீது தீபம் ஏத்துறதுக்கு, கார்த்திகை தீபம் ஏத்த தடை எழுப்பினார்கள். அதனால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். எப்படி காடேஸ்வராஜி ராஜாவெல்லாம் கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமா? மதுரை கலெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில இருக்கோம் நாங்க. இது மோசமான சர்க்கார். அப்போ என்ன பண்றாங்க, இந்த அரசாங்கம் வந்து அங்க இந்துக்களுக்கு நீதிமன்றம் அனுமதித்தும் அந்த வழக்கு நடக்குது. 1994 சென்னை உயர்நீதிமன்றம் அங்கு மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் 31 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் அனுமதிக்கல. சரி, அதுக்கு அடுத்து என்ன? நீங்க பாத்தீங்கன்னா 1931 இருந்த ஸ்டேட்டஸ் ஃபார்மேட் இப்ப என்ன திடீர்னு ராம்நாடு திமுக கூட்டணி எம்பி, நாவாஸ்கனி மணப்பாறை திமுக எம்எல்ஏ அப்துல் சமத், இவங்க எல்லாருமா நாங்க மேல ஆடு கோழி வெட்ட போறோம் அப்படின்னு போறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்துக்கள் கோவில்களில் பலி கொடுக்கிற பழக்கமும் இருக்கு. ஆனா முருகன் கோவில்ல, சிவன் கோவில்ல அந்த பழக்கம் உண்டா? அங்க இருக்கிறது கீழே முருகன் கோவில், மேல மலை உச்சியில காசி விஸ்வநாதர். அங்க நீங்க கொடுப்பேங்கிறீங்க. நீங்க சொன்ன சோசியல் மீடியாவிலேயே எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க. நான் 50 வருஷமா இருக்கேன். ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு 80 வயசாச்சு, நான் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வாக்கப்பட்டு இந்த ஊர்லயே இருக்கேன், ஆனால் மேல மலையில ஒரு நாளும் உயிர் பலி கொடுக்கப்பட்டது இல்லை அப்படின்னு. அதனாலதான் இதை நிர்வாகம், நீங்க அங்க போய் ஆடு வெட்ட முடியாது, சரி நாங்க வெளியில வெட்டி சமைச்சுட்டு வந்து அங்க உட்காந்து சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. அதை யார் என்ன சொல்ல போறாங்க? நான் தான் சொல்றேன், பாண்டி கோயிலுக்கு வா, நாங்க போடுறோம் உங்களுக்கு கறி பிரியாணி. இந்துக்கள் பாண்டி கோயில்ல, அங்க காளியம்மன் கோயில் மணப்புறம் போடுறோம். ஆனா இங்க அதை பண்ணக்கூடாது. இந்துக்கள் யாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரியா பலி கொடுக்கக்கூடியவர்கள் இதை ஏத்துப்பாங்களா? அது இந்துக்களுடைய மத உணர்வை டெலிபரேட்டா ஹர்ட் பண்ணணுங்கிற கூட்டம் தான் அன்னைக்கு மேல போச்சு. அதுக்கப்புறம் தான் காடேஸ்வராஜி வந்தார், ராஜா வந்தது எல்லாம். இப்ப என்னோட ஒரு மிகப்பெரிய அப்செக்ஷன், வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னு. யார் வெளியூர்? 6 படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். நேற்றைய தினம் சகோதரி வானதி சீனிவாசன் பழனிக்கு காவடி போனாங்களா இல்லையா? அப்ப இவங்களுக்கு திருப்பரங்குன்றம் படை வீடு இல்லையா? எப்படி? ஹவு கேன் ஷீ பி கால்ட் அவுட் சைடர்? ஹவு கேன் ராஜா பி கால்ட் அவுட் சைடர்? ஹவு கேன் காடேஸ்வராஜி பி கால்ட் அவுட் சைடர்? அதனால இது ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயம் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்லி நீங்க ஒரு போலி மாநாடே போட்டீங்க. முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா கொல்லுவேன்னு சொன்ன உதயநிதியை கூட்டின்னு வந்தீங்க, இப்படிதானே? அதனால இவங்க இந்த மாதிரி நேரேட்டிவ்ஸ், அதுக்கு தான் நான் சொல்றேன், முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிப்பது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்கலாயிருக்கிற வக்கப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லுல கூட அதை வந்து மூவ் பண்ணும் பொழுது
மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் குறிப்பிட்டது எந்த இடம்? திருச்சி பக்கத்தில் இருக்க திருச்செந்துறை சிவங்கோயில் சந்திரசேகர சுவாமி கோவில நீங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா? அங்க முத போனவன் 2022 ஹெச் ராஜா தான். அதே மாதிரியே வேப்பூருக்கு போயிருக்கேன், பழனி பக்கத்துல பாலசமுத்திரத்துக்கு போயிருக்கேன். இந்த மாதிரியாக இந்த நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த ஊடக நண்பர்கள் எல்லாரும் செக்குலர் தானே, அதனால நான் கேட்கிறேன், இந்தியாவில் ஏதாவது ஒரு மசூதியை இடித்து அதன் மீது கோவில் கட்டப்பட்டது சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு சர்ச்சை இடித்து அதன் மீது கோவில் கட்டப்பட்டது சொல்லுங்க. நான் கோவிலை இடிச்சு மசூதி கட்டினது, கோவிலை இடிச்சு சர்ச்சு கட்டினதுக்கு உதாரணம் காட்டுறேன். ஹிந்து தர்மம் மாத்திரமே வழிபாட்டால் வேறுபாடு காட்டாத ஒரே பண்பாடு கலாச்சாரம். எங்களுக்கு டீச் பண்ண வேண்டாம் இந்த அல்லலியா பாபு. டிஎம்கே யாரா இருந்தாலும் அது லெட் இட் பி மிஸ்டர் ரகுபதி. ஆனா இன்னைக்கு லோயர் லெவல் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் என்ன தெரியுமா எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, சார் எதா இருந்தாலும் எக்ஸ் ஏடிஎம்கே தானே சார் திமுக ரூல் பண்ணுது. கருணாநிதி குடும்பம் ஒண்ணுதான் பழைய திமுக. அது மீதி ஏவாவேலுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ரகுபதியா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், எல்லாம் எக்ஸ் ஏடிஎம்கே தான் சார் எங்களை அமைக்கின்னு இருக்காங்க. ஆகவே டிஎம்கே ஒர்க்கர்ஸை லிபரேட் பண்றதுக்கு பிஜேபி வேணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும்னு டிஎம்கே ஒரிஜினல் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போதுமா? நன்றி. 1931 அந்த பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட மேம்பாட்டு பணிகள் நீக்கப்பட வேண்டும். சரியா? ஏன்னா கோர்ட் வெர்டிக்ட், அல்டிமேட் கோர்ட் வெர்டிக்ட் அதுதான். ஒன்று, அங்க நீங்க ஹிந்துக்களுக்கு ஸ்தல விருட்சம்ங்கிறது ரொம்ப புனிதமானது. எல்லா கோவில்லையும் ஸ்தல விருட்சத்துக்கு பூஜை பண்றோம், பிரதட்சணம் பண்றோம். நீங்க அங்க இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம், அதுல பிறை கொடி கட்டியிருக்கீங்க. அதே மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு 1994, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஆஸ் 2020. அதுல கோர்ட்டு தீர்ப்புல வந்து கார்த்திகை தீபம் முன்பு வழக்கமையாக ஏற்றப்பட்ட இடத்தில் ஏற்றணும், ஹிந்துக்களுக்கு உரிமை இருக்குன்னு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நாங்க மேல ஆடு கோழி வெட்டு இந்த மாதிரியா ஹிந்துக்கள் மத உணர்வை, முருக பக்தர்கள் மத உணர்வை புண்படுத்த மாட்டோம் டிக்ளேர் பண்ணுங்க. இதை பண்ண வைக்க அல்லோலியா பாபுவுக்கு என்ன கஷ்டம், மிஸ்டர் ஸ்டாலினுக்கு என்ன கஷ்டம்? உங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களை நீங்க முருக பக்தர்களை டார்ச்சர் பண்ணுவீங்களா? அதனால இதெல்லாம் அவங்க பண்ணட்டும். இல்லைன்னா இது இந்த தர்காவே இல்லைன்னு உங்க ஆவணம் சொல்லுது. கோரிப்பாளையத்தில் இருக்கிற மசூதிக்குள் தான் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறை இருக்குன்னு. யூ ஷிஃப்ட் இட் தேர். நான் சொல்றது லாஸ்ட் தான். ஏன்னா இதுக்கும் பிரசிடென்ஸ் இருக்கா? இருக்கு. ராம ஜென்மபூமி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு, ரிலிஜியஸ் சாங்டிட்டி இருக்கு, இது லீகல் சாங்டிட்டி இருக்கு. அதனால நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை ஃபாலோ பண்ணி வந்து ஹிந்துக்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் நம்பிக்கைகளில் தலையிட மாட்டேன்னு வாங்க, அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு இப்ப கூட முஸ்லிம் டாமினேட்டட் சீட், மைனாரிட்டி டாமினேட்டட் சீட் 15ல் 8 பிஜேபி ஜெயிச்சிருக்கு டெல்லியில. மைனாரிட்டி டாமினேட் சீட் இப்ப 1200 ஓட்டுல கெஜ்ரிவால் தோற்று விட்டார் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் முதல்ல மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளி பொலிட்டிக்கல் தக் இஸ் டிஃபீட்டட் இன் நியூ டெல்லி அப்படிங்கிற நல்ல செய்தியோட நாம விடைபெறலாம். அவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், இனிய செய்தியோடு அனைத்தையும் உரித்தாக்கி தேவை வரவேற்கிறோம். அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு ராஜாவுக்கு முருகன் ஒரு அருள் புரியட்டும். ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் எங்கிட்ட கேட்டாங்க, இப்பதான் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப என் மீது அக்கறை இருக்கிறவங்க, நீங்க மேலே ஏறி போகணுமா? நீங்க என்னுடைய நண்பர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் உரிமையோடு கண்டித்து கொண்டார். ரொம்ப தப்பு நீங்க போனது அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். என்னங்க இப்பதான் உங்களுக்கு 1 இயர் ஆறுது பைபாஸ் சர்ஜரி ஆகி 560 படி ஏறலாமான்னு.
அந்த முருகப்பெருமான் என்னை ஏற்றி அவனே கீழே இறக்கி விட்டான் அப்படின்னு. அதனால இங்கே அமையும் பொழுதும் நிச்சயமா வந்து முருகனை தரிசிக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவன் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.